ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான டாபிக் பேச போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம்தான் உலகத்தை வெல்லுகிறது. என்னது மனம் எப்படி உலகத்தை வெல்லும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. என்னென்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதானங்க அறுவடை பண்ணுறோம். எதை சிந்திக்கிறோமோ அதுவாக தான் மாறுறோம். எந்த ஒரு விஷயமும் நம்ம கையில் தாங்க இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு முனிவர்கிட்ட போய் ஒருத்தர் போய் கேட்குறான், சுவாமிஜி எனக்கு நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், எப்பயுமே துக்கத்திலே வாழ்கிறேன், எந்த நேரமும் எனக்கு மனம் உளைச்சலாகவே இருக்குது, வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லை, ஆனால் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, ஆனால் நான் எப்பயுமே துக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ சாமிஜி ஒரு குகைக்கு கூட்டிகிட்டு போகிறார் அவனை. அந்த குகையில் கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குகையில் உட்காந்து அவர் சொல்கிறாரு, இந்த குகையில் உனக்கு என்ன என்ன இருக்கோ அதை சொல்லு அப்படிங்கிறார். உடனே சொல்கிறான், நான் கஷ்டப்படுறேன், நான் வருத்தப்படுறேன், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறோம். அந்த குகையிலேருந்து எப்படி இருக்குது எதிரொலி அப்படியே ரிப்பீட் ஆகி பயங்கரமாக வருது. அப்படியே அவனுக்கு காதை பொத்திட்டு அப்படியே வச்சுட்டு உட்காந்துடுறான். அந்த அளவுக்கு எதிரொலிக்குது. அப்படியே அவனுக்கு மனசு உடம்புலாம் அப்படியே பதற ஆரம்பிக்குது. அப்படியே வெளியில் ஓடி வந்துடுறான். உடனே அந்த சாமிஜி சொல்கிறாரு, சரி ஓகே, உனக்கு அது அப்படியே எதிரொலிச்சது இல்லையா, இப்போ போய் நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ரொம்ப பணக்காரனாக இருக்கேன், நான் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நீ சொல்லி பாரு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், வாழ்க்கையில் நான் படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் பெரிய இடத்துல அடைஞ்சிட்டேன், இப்போ ரொம்ப மனமும் உடம்பு ரொம்ப சாந்தமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே வருது. அப்படியே அவன் பண்ணும்போது அப்படியே உருகி அப்படியே சந்தோஷமான ஒரு திருப்தியான மனநிலையில் இருக்கான். ஸோ வெளியில் வரான். இப்போ அந்த சாமிஜிக்கு சொல்கிறாரு, எது உனக்கு பிடிச்சதுன்னு கேட்டார். ரெண்டாவது சொன்னதாங்க சாமிஜி பிடிச்சது. அப்போ உன் மனசு எப்படி இருந்தது? எனக்கு அப்படியே சாந்தமாக அப்படியே அன்பாக இருந்தது சாமிஜி. அப்போ உனக்கு வலியும் வேதனையாக இருந்துச்சா? இல்லை. ஆனால் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப துக்கமாக வலியும் வேதனையும் இருந்தது சாமிஜி. அப்போ தினமும் எதை நீ அதிக நேரம் யோசிக்கிறேன்னு கேட்டார். சொன்னதை தான் சாமிஜி நாள் பூரா யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ நீ எதை யோசிச்சுட்டு அதிக நேரம் இருக்கீங்களோ அதுதான் உனக்கு ரிப்பீட் ஆகி உனக்கு அதுவே உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு வாழ்க்கையில் மறுபடியும் வந்துட்டே இருக்குது. அப்போ எப்படி உனக்கு நல்லதாக இருக்கும்? அப்போ நீ தினமும் எதை அதிகமான நேரத்தை நீ யோசித்து பேசிகிட்டு இருக்கியோ, யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கியோ, அதுதான் உன் வாழ்க்கையில் பெரிய லெவலில் கொண்டு போகும். ஸோ இப்போ உனக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இப்போ ஒரு செடி வச்சுருக்க, உங்ககிட்ட ஒரு முள் செடியோட விதை கொடுக்குற, ஒரு பூச்செடியோட விதை கொடுக்குற. எந்த செடி வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துற, அப்போ பூச்செடி பூத்து குலுங்குது. முள் செடி வச்சின்னா என்ன, அது திருப்பி உனக்கு முள்ளு குத்து தான் செய்யும். யார் வச்சது? நீ தானே வச்ச. அப்போ நீ எதை வச்சு வளர்த்துறியோ அதுதான் நீ அறுவடை பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நீ நல்லா திட்டினா அதை யாரை திட்டுற? உன்னை தான் திட்டிக்கிற. அதே மாதிரி வார்த்தையால் யாரை திட்டினாலும் சரி, எது பண்ணாலும் கஷ்டப்பட போகிறது நம்ம தான். அப்போ நம்ம கஷ்டப்பட போகும்போது நமக்குள்ளார அதனால தான் நோய்கள் உருவாகுது, மன கஷ்டமாகுது, நம்ம எனர்ஜி லாஸ் ஆகுது. அதே அன்பா, அரவணைப்பா, பொறுமையாக, நிதானமாக எல்லாத்துட்டையும் நீ அன்பை பொழிஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு அந்த குரு சொல்ல அவனுக்கு இவ்வளோ வருஷமாக என் வாழ்க்கையில் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் சுவாமிஜி. இதுக்கு மேலே நான் அன்பாக எல்லா வார்த்தையும் நல்ல முறையில் பேசி என் வாழ்க்கையில் மிக மிக அற்புதமாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வணங்கிட்டு போனாங்களாம். ஸோ இதுதாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம உலகத்தையே வெல்லணும் அப்படின்னா நம்ம முதல்ல நாம் மாறணுங்க. நம்மளை நேசித்து நமக்குள்ளே என்ன குறை இருக்குது, எதை நம்ம டெய்லி அதிகமான நேரத்தில் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துக்கத்தை அதிகமான நேரத்தை நேசிக்கிறோமா இல்லை சந்தோஷத்தை அதிகமான நேரத்தை நேசிக்கிறோமான்னு நாம் தான் நமக்குள்ளார ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதை எது அதிகமாக தேவைப்பட்டால் இந்த உலகத்துக்கு ரொம்ப நல்லதும் நடக்கும், நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே புரியப்படும். ஸோ அதனால் நீங்கள் ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத இல்லைங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. ஒரு பொருள் வாங்குறேங்க. இப்போ நான் எனக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நகை வாங்கினா ஒரு 2 நாள் இல்லை 5 நாள் ஒரு 10 நாள் ஆசையாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நகையை மறந்துடும். ஆனால் யாரோ ஒருத்தர் திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திட்டுறவங்க திட்டிட்டு எங்கேயோ போயிடுவாங்க. நான் அதையே நினச்சி ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட அவங்கள நினச்சா அப்படியே அடிவயிறுலேருந்து நமக்கு அப்படியே பொங்கும் கோபம். ஸோ அப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, நம்ம நெகட்டிவிட்டியே பேசி யோசிச்சு அதுவே சப்கான்சியஸில் போய் அதுவே ரெக்கார்ட் ஆகி அதுதாங்க நம்மளை இயக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோன்னா அதுதான் நம்ம தியானமும் செய்கிறோம், அதை தான் நேசிக்கவும் செய்கிறோம். அப்போ நம்ம எதை தியானிக்கிறாயோ அதுவாகவே மாறுவான்னு சொல்லுவாங்க. ஹித்பாவம் தத்பாவதின்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கையில்
நம்ம நல்லதை மட்டுமே சிந்திச்சு, நல்லதை யோசித்து, நல்லதே பண்ணி, நல்லதை விதைச்சி, அதை பண்ணும்போது அற்புதமாக அறுவடையாக மாறி நம்ம வாழ்க்கை மிக மிக புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் பொருளாதாரத்தில் மேல்மேலும் உயர்ந்து எல்லாமே அற்புதமாக இருக்கிறதுக்கு மனதை நாம் செம்மைப்படுத்துவது ஒன்றே காரணம். இது எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி மிக அற்புதமாக பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.